பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம தேம்பாவணியினுடைய 4வது படலம் பார்க்க போகிறோங்க. மொத்தம் 3 காண்டங்கள் 36 படலங்கள் இருக்குது தேம்பாவணியில். அதில் நம்ம கடந்த காணொளியில் 3 படலங்கள் பார்த்தாச்சுங்க. தனித்தனி படலமாக நம்ம கதை வடிவில் எளிமையாக சொல்லிகிட்டு இருக்கோம். இது 4வது படலம், இளமை மாட்சி படலம். சரி, இந்த படலத்தில் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. சூசையப்பருடைய இளமை பருவத்தினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த பகுதிங்க. இதில் என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். சூசையப்பர் குழந்தை பருவம் கடந்து ஒரு இளமை பருவத்துக்கு வந்துட்டார், இளம் பருவம் அடைஞ்சிட்டார். எப்படி இருக்கிறாருன்னா, அவருடைய பண்பு நலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன வயசுலேயே அவர் பிற்காலத்தில் விண்ணுலகை நம்ம போய் சேரக்கூடியதற்கான எல்லா பண்புகளுமே சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இறை அருளும் இருக்குது, மறை அறிவும் இருக்குது, இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வைக்கிறாங்க. ஒரு 3 வயது ஆகுது சூசையப்பருக்கு. 3 வயது அந்த எப்படின்னா, அந்த 3 வயதுலேயே நல்லா வருந்தி அந்த நூல்களை எல்லாம் கற்று நூலறிவு பெற்றவர்களை விட, ரொம்ப கஷ்டப்பட்டு கற்று நூலறிவு பெற்றவர்களை விட இந்த சிறிய வயதில் இவர் இறையறிவு பெற்றவராக சிறந்து விளங்குறாரு சிறிய பருவத்திலேயே. சரி, இப்படி சின்ன வயசுலேயே சிறந்த அறிவு பெற்ற சூசை என்ன பண்ணுறாரு, கடவுளை கை தொழுது வணங்குறாரு, தலை தாழ்த்தி வணங்குறாரு. அவர் வாயை திறந்து சொற்களால் இறைவனை போற்றி பாடுறாரு, இறைவனுடைய அருளை நினைந்து உருகிறாரு. இந்த மாதிரி இறை அச்சம் இறை பக்தியோடு இருக்கிறாரு சூசை அவர்கள். சரிங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் நிறைய இறைவனை நெருங்க நிறைய சோதனைகளெல்லாம் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி அதையெல்லாமே கடக்கிறார். ஐம்பொறிகளால் நமக்கு பார்த்திங்கன்னா மலை, கடல், நிலம், வயல், கலை இவற்றையெல்லாம் அறிந்த ஒரு உணர்வு பெறுகிறார். ஐம்புலன்களால் அந்த நுட்பமாக ஆராய்ந்து எது நிலையற்றது எது நிலையானது அப்படிங்கிற ஒரு பேரின்பத்தை அடைகிறாரு சூசையப்பர். அடுத்தது, எல்லா பொருள்லேயுமே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுல ஈடுபடுறாரு. எல்லா நன்மை சிறப்பு எல்லாத்தையும் பெற்று ரொம்ப உயர்வாக இருக்கிறாரு சூசையப்பர். பாவ சோதனைகளை எல்லாம் வென்று இறையருள் பெற்று விளங்குறாரு சூசையவர்கள். சரி, இவருடைய அதாவது இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. சூசையப்பருடைய அந்த உள்ளம் தூய்மையாக இருக்கிறது அவருடைய முகத்துலேயும் அந்த ஒளி அழகு, அந்த தேஜஸ் கிடைக்குது அவருடைய முகத்துலேயும். சரி, இந்த இறையருள் வளர்ச்சியோடு அவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்றாரு, உடல் அழகுலையும் வளர்றாரு, அறநெறி தவறாமல் இருக்கிறார். இவருடைய வாழ்வால் பிறரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, நல்ல ஒழுக்க நெறியில் சிறந்து இருக்கிறாரு. சரி, இப்படிப்பட்ட சூசை மாணிக்கம் போன்ற அந்த அழகினையுடைய இந்த சூசை என்ன பண்ணுறாருன்னா, இறையருளை பெறுவதற்காக காட்டுக்கு போகிறார். அந்த காடுகள் எப்படி இருக்குது, காடுகள் அதில் காடுகள் சூழ்ந்த மலை இருக்குது, மலர்கள் இருக்குது, மரநிழல், அதிலெல்லாம் தங்குறாரு. அந்த மலையினுடைய சிறப்பை பாடுறாரு. இந்த மலை ஐம்புலன் ஆசைகளை அழித்து ஒழிப்பதற்கு ஏற்றதாக இருக்குது அப்படின்னு இருக்கிறார். இந்த மலையானது எல்லா செல்வங்களையும் தன்னிடத்தை கொண்டு செழிப்பாக இருக்கிறத பார்க்குறாரு. சரி, இந்த இறைவனை எப்படியாவது நெருங்கி வாழ்வதற்கு இந்த மலையானது, இந்த இடமானது நமக்கு துணை புரிந்து ஊக்கம் தருகிறது அப்படிங்கிறத மனதில் கொண்டு பாடுறாரு, காட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ அங்கே சூசையப்பரும் முதியவரும் உரையாடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ சூசையப்பருக்கு எதிரே நல்ல தலையெல்லாம் நரைச்சி போன ஒரு முதியவர் வரார். அவர் சூசையின் மீது இடம் புரியாத ஒரு அன்பு கொள்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, இவ்வளோ அழகாக இருக்கையே, அழகில் சிறந்த சிறுவனை, இந்த காட்டுக்கு நீ ஏன் தனியாக வந்த, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த சிறுவன் சூசை சொல்கிறாரு, இந்த விண்ணுலக வாழ்வை இழந்து போய் இந்த கூட்டத்திற்கு அடிமையாகி, இந்த மண்ணில் இங்கே இருக்கிற பாவைகள் அவங்களோட கூட்டத்திற்கு அடிமையாகி பாவச்சேற்றில் விழுந்து கிடக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அந்த மக்கள் வாழக்கூடிய நாட்டை விட்டு நான் இந்த மலையில் தனித்து துறவரத்தை நாடி வரேன் அப்படிங்கிறார். சிறுவன் இதெல்லாம் சொன்னோடனே ஒரு கேட்ட முதியவருக்கு, எப்பா இந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய பக்குவம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய அகத்தின் அழகு உன்னுடைய முகத்தில் தெரியுது, நீ அறிவிலும் அறத்திலும் சிறந்து இருக்கிற, போர்க்களத்தில் பகைவர் எதிர்க்காமல் எப்படிப்பா வெற்றி கிடைக்க முடியும், எப்படி வீரனாக முடியும்? போர்க்களத்துக்கு போனால் தானே நம்ம வீரம் தெரியும், நம்ம வெற்றி கிடைக்கும். அது மாதிரி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காடுகளில் நான் இருக்கிறேன், இறைவனடைகிறேன்னா எப்படி? பாவ சூழ்நிலைகளில் இருந்து சோதனைகளையெல்லாம் நம்ம மேற்கொண்டு
அதில் இருந்து தப்பிச்சு விழுந்து போகாமல் வாழ்வது தான் வெற்றி வாழ்வு அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிறாரு முதியவர். இதை கேட்ட உடனே சூசையப்பர் சொல்கிறாரு, ஐயா, அதாவது இந்த ஐம்பொறிகளினுடைய ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்டதுன்னா, நம்ம கொல்லக்கூடிய அந்த பாம்பு, நல்ல பாம்போட விஷத்தை காட்டிலும் இந்த ஆன்மாவை கொல்லக்கூடிய ஐம்பொறிகள் பல ஆசைகளால் என்ன பண்ணுது, அந்த எரியக்கூடிய நெருப்பில் விழுந்து வாடக்கூடிய மலர் போல் இந்த உள்ளம் அழிந்து போகும். அதனால தான் நான் அந்த உலக சூழ்நிலையை விட்டுட்டு இந்த காட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சூசையப்பர் சொல்கிறார். சூசையப்பர் சொன்னதை கேட்ட உடனே முதியவர் சொல்கிறாரு, நெருப்பில் போட தான் தங்கமானது ஒளிவிடும். இப்போ நெருப்பில் இட்டால் தான் அந்த பொன் ஒளிவிடும். நெருப்பில் இட்டால் தான் அகில் என்ன பண்ணும், மனத்தை உண்டு பண்ணும். நல்ல கல்லில் வந்து சாணம் பிடிக்கிற கல்லில் நல்ல உரசனா தான் அந்த மணி வந்து அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். அது மாதிரி தான் துன்ப காலத்தினுடைய ஊக்கம் தான் நம்ம அறத்தை இன்னும் என்னாகும்னா அறச்செயல்களை மேலும் மேலும் விளக்கம். இதுதான் திருமறையினுடைய கட்டளை அப்படின்னு சொல்கிறாரு முதியவர். இதை கேட்ட உடனே சூசை சொல்கிறாரு, உடலில் இருக்கக்கூடிய உயிரை எடுத்துகிட்டு போகக்கூடிய யமன், அந்த யமனை விட, அந்த யமனை காட்டிலும் இந்த கொடிய ஆசை இருக்குல்ல, அந்த கொடிய ஆசையை அழிக்கணும் அப்படின்னா, அழிக்க வேண்டுமானால் தெளிவான உயிரியே மயங்க வைக்க மிகுதியாக செல்வத்தை விட்டு நம்ம வந்துடணும். அதுதான் ஒரே பேச்சு. என்ன அப்படின்னா, செல்வத்தை எல்லாம் ஏன்னா செல்வம் நம்மளை என்ன பண்ணிடணும்னா உயிரை மயங்க வச்சிடும், ஆசை அதிகரிச்சிடும். அதனால அந்த செல்வத்தை விட்டு நீங்கி நான் காட்டில் வாழலாம், அதுதான் நமக்கு நன்மை தரும்னு அறிவுடையவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் காட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சூசை சொல்கிறார். இதை கேட்டவுடனே முதியவர் சொல்கிறாரு, நம்ம வந்து ஒரு நாளைக்கு என்றோ ஒரு நாள் நம்ம எல்லா பற்றுகளையும் கண்டிப்பாக நீக்க தான் போகிறோம், சரியா? ஆனால் நம்மை சூழ்ந்து இடைவிடாமல் நெருங்குகின்ற எல்லாத்தையும் நிறைய இருக்கும், நம்மை சுற்றி நல்லது தீது எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் மனசுக்குள்ளே நுழைய விடாமல் காப்பது தான் பெரிய பயன் தரும். இது எப்படிப்பட்ட பயன் தெரியுமா? இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிற அந்த மலை சிகரங்களை விட சிறந்தது அப்படிங்கிறார் அப்படின்னு முதியவர் சொல்கிறார். சரி, ஆசை வந்து தன்னையே முழுவதுமாக ஒப்படைக்கும் துறவே மிக நல்லது அப்படிங்கிறார். இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே முதியவர் மீண்டும் சொல்கிறார். அதாவது முதியவர் ஒன்று சொல்ல, சூசை ஒன்று சொல்ல, மாறி மாறி அவங்களுடைய தர்க்க இது சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ முதியவர் சொல்கிறாரு, தம்பி, காட்டில் தனித்து வாழ்கிறத விட மற்றவர்களுக்கும் பயன் கிடைக்குமாறு எல்லோரோடையும் சேர்ந்து வாழ்கிறது தான் நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறார். அதுக்கு சூசை விடலை பதிலுக்கு. பிறர் வீடு எரியுது ஒரு வீடு, அதை பார்த்துட்டு அணைக்க சென்று தன்னோட வீடு எரிந்த கதை போல் பிறருக்காக வாழ போய் தானே அழிய நேர்ந்தது போல் இருக்குதுங்க உங்களுடைய அறிவுரை அப்படின்னு சூசை யார்கிட்ட சொல்கிறார், அந்த முதியவர்கிட்ட சொல்கிறார். அடுத்த வீடு எரியுதுன்னு போயிட்டு நம்ம அதை அணைக்கலான்னு போயிட்டு கடைசியாக நம்ம வீடே எரிஞ்ச கதை மாதிரி இருக்குது. நான் பிறருக்காக வாழ சென்று தானே அழிய நேர்ந்தது போல் இருக்குதுப்பா உங்கள் அறிவுரை அப்படிங்கிறார். அதுக்கும் விடலை. முதியவர் சொல்கிறாரு, தீமை இல்லாத இடம் வேண்டுமானால் விண்ணுலகையே அடைய வேண்டும். தீமை இல்லாத ஒரு இடம் இருக்கணும்னா நம்ம எங்கே போகணும்? விண்ணுலகத்துக்கு தான் போக முடியும். நீ இந்த வனத்துக்கே தனியாக வந்தாலும் அங்கேயும் சோதனைகள்லாம் இருக்குது. எங்கே போனாலும் சோதனைகள் இருக்க தான் செய்யும். பூமியில் இருக்கிற வரைக்கும் போராட்டம் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கா? இல்லை. போராட்டம் இல்லாத நிலை இடத்தால் உருவாகிறது கிடையாது தம்பி, அது நம்ம மனசோட தன்மையால் தான் உருவாகிறது அப்படின்னு முதியவர் சொல்கிறார். சூசை விடலை. விண்ணுலக தான் விரும்புகிறாரு சூசை. அவர் சொல்கிறாரு, இல்லறம் துறவரம்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டில் துறவரம் தான் சிறந்ததுன்னு நான் இதுவரை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த துறவரத்துக்கு மேலான ஒரு அறம் ஏதாவது இருக்குங்களா? இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் விரும்புகின்றேன் அப்படின்னு சூசை சொல்கிறார். உடனே முதியவர் விடலை. இல்லறம் துறவரம்னு ரெண்டையுமே நீ தனித்தனியாக பார்த்தா நீ சொன்ன துறவரம் தான் பெரிய அறம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் பிரிவு இல்லாமல் இரண்டு அறங்களையும் ஒரே அறமாக சேர்ந்தால் அறத்திற்கு உறுதியும் நமக்கும் பிறருக்கும் மிகுந்த பயனும் உண்டாகும். அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார், அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதம் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்றுன்னு சொல்கிறாரு இல்லையா? அந்த கருத்தை உள்ளே வைக்கிறார். இது முதியவர் சொல்கிறார். சூசை அதையும் விடலை. இப்போ ஒரு பால் இருக்குது, அதில் தெளிந்த ஒரு நீரை கலந்தால் என்னாகும்? பாலினுடைய நன்மை குறையும், நீரின் தன்மையும் இல்லாமல் போகும். பாலோட அதனுடைய கெட்டித்தன்மையும் குறைஞ்சி போயிடும், தண்ணியோட தன்மையும் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி விண்ணில் ஒளி தரக்கூடிய சூரியனுக்கு முன்னாடி விளக்கோட ஒளி தெரியுமா? கண்டிப்பாக தெரியாமல் மங்கும். இல்லற நன்மைகளோடு துறவரத்தின் சிறப்பை கலந்தால் என்னாகும்னா துறவரத்தினுடைய தன்மை குறையுமே அப்படின்னு சூசை சொல்கிறார். இதை கேட்டுட்டு அந்த முதியவர் விடலை. அவர் தெளிவான அறிவினையுடைய முதியவர். அவர் சொல்கிறாரு, சிறுவனை அன்புடன் தழுவிக்கொள்கிறாரு,
வெண்ணிலவைச் சூழ்ந்த விண்மீன்கள் மாதிரி அருள் தரும் அறிவு, அன்பு, ஈகை, ஊக்கம், நல்ல பொறுமை இதெல்லாம் உடைய செல்வச் சிறப்பு பொருந்திய நாட்டில் தங்கி செய்யக்கூடிய துறவரம் எப்படிப்பட்டதா? அது எப்படி இருக்குன்னா, மயக்கத்தோடு பொருந்திய தீய இயல்புகளை போக்கு மாட்சியும் அணியுமாக விளங்கும். இது இங்கே தனியாக வந்துட்டு எப்படி உங்கள்கிட்ட இன்னெல்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குது. அன்பு, அறிவு, ஈகை, ஊக்கம் இதெல்லாம் இதெல்லாம் இவற்றையுடைய செல்வச் சிறப்பு பொருந்திய ஒரு நாட்டில் தங்கி துறவரம் செய்யணும். அந்த துறவரம் என்ன பண்ணணும்னா தீய இயல்புகளை போக்கும், நன்மையை தான் தரும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஒருவன் தான் வளர்க்கக்கூடிய தவத்தை தான் வாழக்கூடிய நகரத்தில் உறவினருக்கு முன்னாடி காட்டுறது தான் விண்ணுலகில் வளரும் ஆற்றலோடு கூடிய சிறப்பு உடையது, அது உங்ககிட்ட பொருந்துவதாகும்னு சொல்லிட்டு மின்னல் போல மறைந்து விட்டார் பெரியவர். அந்த முதியவர் மறைந்ததை கண்ட சூசை திடீர்னு மறைஞ்சிட்டார். ஐயோ, மறைந்தவர் ஊனுடல் கொண்ட விண்ணவரோ, ஒருவேளை ஒரு தேவனே வந்து நமக்கு சொன்னாரோ அப்படின்னு நினச்சி வாழ்த்துறார். சூசை உள்ள முருகரான் உறுதி கொண்டு மகிழ்கிறார். ஐயோ இறைவனே, நீங்கள் வந்து இப்படி வந்து எனக்கு இதை விட எனக்கு என்ன இருக்க போகுது சொல்கிறார். இறைவனே, அந்த அறத்தையும் அதை எப்படி கடைபிடிக்கணுங்கிற நெறிமுறைகளையும் விண்ணவர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாவற்றுக்கும் தொடக்கம் முடிவும் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் திருவடி இல்லாமல் எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவும் செயலாற்றும் திறமையும் அவருக்கு கிடைக்கிது. மீண்டும் தன்னுடைய நகரத்தையே அடைகிறான் சூசை. தன் மீது யார் எந்த ஒரு பழியும் சொல்லாத மாதிரி ரொம்ப தூய்மை உடையவராக நெஞ்சத்தனா சூசைப்பர் வாழ்கிறார். அங்கே நாட்டுக்கே போயிட்டார். காட்டில் தனக்கு கிடைச்ச அந்த தெளிவு, அந்த அறிவின் தெளிவினால் அறத்தையே செயல்புரிந்து நல்ல ஒரு புகழ்பெற்று விளங்குறாரு சூசை. விண்ணுலக வாழ்வை இந்த மண்ணுலகில் வாழ்ந்த தூயவர்களுடைய அறிவும் வாழ்வையும் பின்பற்றி வாழ்கிறார். இப்போ எல்லா பெரிய ஞானிகள் எல்லாமே மக்களோட மக்களாக கலந்து வாழ்ந்து அனுபவங்கள் எல்லாத்தையும் கற்றுட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுலேயும் அப்பையும் தன்னுடைய ஐம்புலனையும் அதுக்குள்ளே செலுத்தாமல் அந்த அடக்கி வாழக்கூடியவங்க தானே சிறந்த ஞானிகளாக போற்றப்படுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாரு, அறிவையும் வாழையும் பின்பற்றி வாழ்கிறார். பொருள் இல்லாதவனாக இருந்தும் உழைத்து பெற்ற பொருள் என்ன பண்ணுறாருன்னா பிறருக்கு கொடுத்து தானும் சாப்பிட்றாரு. இவர்கிட்ட செல்வந்தன் கிடையாது, ஏழ்மையானவன். ஆனால் தான் உழைச்சி தனக்கு கிடைச்ச சம்பாத்தியத்தில் தானும் சாப்பிட்டு பிறருக்கும் கொடுக்குறாரு. எந்த ஒரு பொய் சொல்லாமல் உண்மை வழி மாறாமல் ஐம்பொறிகளையும் அடக்கி தவநெறிய வீட்டில் இருந்தே கடைபிடிக்கிறாரு சூசையப்பர். அவருடைய கொள்கையே என்னென்ன குறிக்கோளே இறையருள் பெறுவது தான். தான்கிற அகந்த தனக்கேங்கிற பொருளாசை அதெல்லாம் இல்லை. தீமை கொஞ்சம் கூட தன்னுடைய வாழ்க்கையில் கலக்காமல் பார்த்துக்கிட்டார். இறைவனையே சார்ந்து வாழ்கிறாரு. தன்னுடைய 12ஆம் வயதிலேயே என்ன சொல்கிறாருன்னா, நான் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்வேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கிறார். சூசை உலகில் வாழ்ந்தாலும் உலக ஆசைகளே, இந்த உலகத்தில் தான் மக்களோட மக்களாக வாழ்ந்தாலும் உலக ஆசைகள் இல்லாத ஒரு பேரின்ப வாழ்க்கையை தான் குறிக்கோளாக வச்சுருக்கிறார். அதனால் மனசை அலைபாய விடாமல் இறைவனிடத்திலேயே அடைக்கலமாகிறாரு. எப்படி இருக்கிறாருன்னா, அசையாத மலையை போல நிலைத்திருந்தான்கிறார். அரையறிவு பெற்ற ஆசிரியர்களையும் துறவிகளையும் விட ஒழுக்க நெறியில் சிறந்து விளங்குறார் சூசை. அப்படிப்பட்ட ஒரு சூசை பொறுமை தான் ஒரு கணிகள்னா இருக்குது. சொல்வன்மையுடையவனாக இறைவனுக்கு மாட்சி உண்டாக வாழ்ந்தான் சூசை அப்படிங்கிறதோட இந்த படலம் முடியுது. அடுத்த காணொளியில் நம்ம 5வது படலம் திருமணப் படலம் பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து, அதாவது ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே தான் இந்த காணொளி இருக்குங்க. ஒரு 15 நிமிடம் இப்படி செலவு செய்தால் நம்ம அடுத்தடுத்த படலங்கள் பார்க்கலாம், நிறைய தெரிந்து கொள்ளலாம். எவ்வளவோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அது மாதிரி இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அந்த பாடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் உங்களுக்கு தேர்வு நோக்கத்திலையும் மிகுந்த பயனுள்ள காணொலியாக இது இருக்கும். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.